ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வனம் இது அழகோடு ஆபத்தையும் ஜனனத்தோடு மரணத்தையும் கொண்டிருக்கும். பல சமயம் இது அமைதி காக்கும், பல சமயம் அச்சுறுத்தும், சில சமயங்களில் மட்டுமே பகை முடிக்கும். இன்று முடிக்கப்பட்ட பகையின் கதை பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மகா சித்தர் அகஸ்தியரிடமிருந்து துவங்குகிறது. மனித இனத்திற்கான 6 மகா ரகசியங்களை அகஸ்தியர் தனது 6 முக்கிய சீடர்களுக்கு தனித்தனியாக கூறினார். அவர்களும் அவர்களின் பரம்பரையும் ரகசியங்கள் காக்கும் காப்பாளர்களாக இருக்க வேண்டும் எனவும், காலத்தின் ஓட்டத்தில் அவற்றை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் கட்டளையிடுகின்றார். அந்த 6 மகா ரகசியங்களுள் முக்கியமானது பெருவாழ்வு தரும் மூலிகையான நிசம்ப சூதனி. குருவின் கட்டளையை ஏற்ற சீடர்களும் அவர்களின் பரம்பரையும் தங்கள் கடமையை முடிந்தவரை தொடர்கின்றனர். காலம் கடக்கிறது. காப்பாளர்களின் பரம்பரையைச் சேர்ந்தவர்களுள் பலர் சூழ்நிலை, தொழில், பொருளாதார மாற்றங்களில் சிக்கி தன் கடமையை மறக்கின்றனர். அதில் ஒருவன் தனது பேராசையால் நிசம்ப சூதனையை அடைய பெருமுயற்சி எடுக்கிறான். பகை மூழ்கிறது, அழிவு தொடங்குகிறது. இனி காப்பாளன் வெளிப்படுவான். அவனே பகை முடிப்பான். அவனே பகை முடிப்பான். ஏரிக்காட்டை அடுத்த செங்காவனம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 2 பேர் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட எந்த சம்பவங்களும் அப்பகுதியில் நடந்ததில்லை என்பதால் மக்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்து விசாரணைக்காக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை உதவி ஆணையர் சம்பத் தலைமையில் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் தணிகாச்சலம் தெரிவித்துள்ளார். ஹலோ சார். ஹலோ, வெல்கம். ஐ முருகன். அக்யூஸ்ட் 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஆமாம் சார், உள்ளதான் இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க. எஸ் சார். சம்பவம் நடந்து 10 நாள் மேல ஆகுது. இது வரைக்கும் சரியான ரெஸ்பான்சிபிளும் பதிலும் எதுவுமே வரலையே சார். தீவிரவாத இயக்கத்தோட வேலையா சார் இது? உயிர் தப்பிச்ச 2 பேரையும் இன்னைக்கு தான் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது நாள் வரைக்கும் அவங்க 2 பேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. ஒன்ஸ் எங்க சைட்ல இருந்து என்கொயரி முடிஞ்ச பிறகு உங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிளான பதில நான் உங்களுக்கு தரேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், ஒன் லாஸ்ட் क्वेश्चन. வனதேவதையோட கோவத்தினால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஊர் மக்கள் நம்புறாங்க. இதெல்லாம் உண்மையா சார்?
ஏய், என்ன நடந்ததுங்கிறத ஒழுங்கா சொல்ற. நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணுங்க, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். ஓகே சார். பேர் என்ன? கவின். கவின், சொல்லு. நீ சொல்றது உண்மை நான் நம்புற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். சொல்லு. செங்காவனம் ரொம்ப ரொம்ப அழகான ஊர். எங்கள் ஊரை தாண்டி போகும்போது மட்டும்தான் அந்த மேகம் கூட நின்று பார்த்துட்டு போகும். அடிக்கடி மழை கொட்டும். ரொம்ப அழகான ஊர் சார் அது. யார் கண்ணு பட்டுச்சோ எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் அம்மாவும் பெல்லும் தான் சார். அது யார் பெல்லு? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம். அவன் வேற ரசனை, நான் வேற ரசனை. அவன் நல்லா படிப்பான். ஆனால் எனக்கும் அவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் காடு. எங்கள் செங்காவன காடு. ஒரு நாள் ஒரு பிரச்சனைன்னு நானும் ரவியும் பெல்ல பார்க்க போனோம். என்னப்பா வெளில லைட் கூட போடாம இருக்கான்? அவன் லைட்டு போட்டான்னா போடலன்னா ஆமால்ல, அது என்னமோ கரெக்டு தான். பெல்லு பெல்லு. டேய், என்கிட்ட கதை விட்ட மாதிரி அவன்கிட்ட விட்டன்னு வச்சுக்க, வேலையாகாது. உண்மையை சொல்லு, புரியுதா? சரிப்பா. பெல் வருவான்டா, இருடா. என்னய்யா? ஐயா, நீங்கள் வர சொன்ன குருபிரம்மாவுடைய மேனேஜர் வந்துருக்காங்க. ஏதோ அவசரமான வேலை விஷயமா வெளியில் பண்ண சொல்கிறாங்க. அப்படிலாம் அவசரமா வெளியில போக முடியாது. அந்த ஆளை வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க. ஆமா, பெல் எங்க இருக்கா? ஐயா, The lights can only produce heat, but the darkness exposes all the feelings. அமைதியா இருக்கீங்க சார். வந்து எந்த கேள்வியுமே கேட்கல. அப்போ நான் வந்தது தெரியும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் பார்வை பாதியா தெரியும், மங்களா தெரியும்னு. உனக்கு எப்படி? கொஞ்சம் நெஞ்சமா தெரியுமா இல்ல சுத்தமா தெரியாதா? சுத்தங்கத்தெல்லாம் தெரியாது சார். இருட்டு மட்டும்தான் தெரியும். ஆனா காது மூக்கெல்லாம் நல்ல வேலை செய்யும். வெளிச்சம் இல்லாத இந்த கண்களுக்கு என்ன எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அது மாதிரி சில விஷயம் என்னால் உணர முடியும் சார். உணர முடியும்னா எப்படி? அப்சர்வேஷன், கீன் அப்சர்வேஷன். உங்கள் குரல், உங்கள் வாசம், கொஞ்சம் டேலண்ட். அப்போ என்னை பத்தி சொல்லு, பார்க்கலாம் உன் டேலண்ட். 5.11 ஹைட், ஆன்மீகத்தில் நம்பிக்கை. இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. திருநீர் வாசம். 45 வயசு மதிக்கத்தக்க காவல்துறை உயர் அதிகாரி. இப்போ கூட லைட்டாக வேர்க்குது உங்களுக்கு. பரவாயில்லையே, எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற. வேற என்ன உறுதியா சொல்ல முடியும்? நிறம், முகம் உறுதியாக சொல்ல முடியாது. 8 வயசுல நான் பார்த்த உருவம் மட்டும்தான் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் பழகிற எல்லாருக்கும் என் கற்பனையில ஒரு உருவம் இருக்கு. ஏன் நான் எப்படி இருக்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு கூட என் கற்பனையில ஒரு உருவம் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அந்த அலைப்பையும் பிரச்சனை தானே. ஒரு வடநாட்டு பொருட்ட வண்டியை கொடுத்துருக்கான், அது தனியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது காட்டுக்குள்ளே போலேருந்து ஒரு வாரம் தெரில. அதான் பார்த்து எதாவது பண்ணலாமா மாப்பிள்ள? ஆமாம்,
பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்பா ஃபோன் பண்ணிச்சுப்பா. நான் வேணாம் தான் சொன்னேன். இல்லை இல்லை நான் மட்டுமே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சுப்பா. யோ, டூரிஸ்ட்னா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆ நீ கைடு தானே, ஆ ஆ நீ தான் பொறுப்பாக நடந்திருக்கணும். காட்டை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? இது என்ன போகுது? ஆமாம், கடைசியாக எங்கேருந்து பேசுகிறதா சொன்னாங்க? இது ஏதோ சொரிப்பாறையை தாண்டி அங்கே இருக்கிறதா சொன்னாங்கப்பா. பேசிக்கிட்டே இருக்கேன், கட் ஆயிடுச்சு. திருப்பி ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் இருக்குப்பா. 1 மணி நேரம் இருக்குமா? கவினு, கஷ்டம். எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, உன்னால் மட்டும்தான் முடியும். என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. டேய் சொல்றா. ஹெல்ப் பண்ணலாம் மாப்பிள்ள, பாவமாக இருக்கு. 10,000 ரூபாய் காசு போட்டு புது வண்டியை கொடுத்துட்டான். உன்னால் முடியுமாப்ல? போலாமா? சரி. சொரிப்பாறையை தாண்டி பாதை கிடையாது. பாதை இல்லாத பகுதியில் உள்ளூர்காரங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வண்டி போன தடம் இருந்துச்சுன்னு கவின் சொன்னான். தடம் போன பாதையில் நடக்க ஆரம்பித்தோம். ஆறு இருக்கு நம்ம மிஞ்சுறாங்க போடுங்க, நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு பில்லு? பெட்ரோல். பெட்ரோலா? கவினு, சொல்லு. டார்ச் லைட் ஆடி. பில்லு பைசா ரவி, லைட் எடுத்து வரியா? எடுத்துடி. அப்படியே உன்னோட குலசாமிய நினைச்சு கத்து. எப்படியாவது காப்பாத்துக்கப்பா. ஓனருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். எதுவுமே இங்க வேலைக்காகாது. உண்மையை மட்டும்தான் என் காதுல விழற மாதிரி சொல்லணும். புரியுதா? எங்கள் சாருக்கு நிறைய ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. உங்க சார் அடிக்கடி செங்காவன காட்டுக்கு வருவாரா? வரமாட்டார் சார். அப்போ உங்க சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் செங்காவன காட்டுக்கு வந்திருக்காரு. சரி சொல்லு, உங்க சார் எப்படிப்பட்டவர்? கருமத்தம்பட்டி வைத்தியர், ரத்ன சபாதி புள்ள பிரம்மகுமார. கோவை மாநகரம் ஸ்ரீலஸ்ரீ ரத்ன சபாபதியின் புதல்வன் த கிரேட் பிரம்மா. இறைவனை நோக்கி அனைவரையும் வரவைக்கும் இறைவனின் பிள்ளை குரு பிரம்மா. யாராவது கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். கருணை முட்டாள்தனமான ஒரு விஷயம். எல்லாம் வல்ல கருணாமூர்த்தி நம்மை கருணையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நம்புங்கண்ணா, நிச்சயம் குணமாகும். நம்பிக்கையின்மை அதான் என்னுடைய பலம். எல்லாம் வல்ல நம்மை ஆளும் இறைவனின் பெயரால் சொல்கிறேன், இதை செய், குணமாகும். நான் சொன்னா எவனா கேப்பா? நான் சொன்னா கேட்கணும். அவன் சொன்னா நாம கேட்டாகும். அமிதாப் பச்சன், ஜானி டெப், த கிரேட் ஆர்டிஸ்ட் ஜெமினி கணேசன். எப்படி சார் இவ்வளோ நேரம் பிரீத் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? இதுக்கு காரணம் என்னோட பயிற்சி மட்டும் இல்லைங்க, இயற்கை, காடு. நேச்சர் இஸ் நாட் எ பிளேஸ் டு விசிட், இட்ஸ் எ ஹோம். ஹோம் வீடு. இந்த வீடு உங்களுக்கு சுத்தமான காத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். நோயில்லா வாழ்க்கையை கொடுக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும்.
இயற்கை அனைவருக்கும் பொதுவான, அதனுடைய பலன் அனைவருக்கும் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணுங்கிறது தான் எங்க ஆரண்யா ஆர்கானிக் சென்டருடைய நோக்கமே. சார், ஒன் கொஸ்டின் கேளுங்க. குரு பிரம்மாங்கிறது உங்க இயற்பெயரா? குருங்கிறது என் கொள்கையை பின்பற்றவங்க எனக்கு கொடுத்த அன்பிற்கான அடையாளம். பிரம்மாங்கிறது என்னுடைய பேர். உயிர்களை படைக்கிற பிரம்மா இல்லைங்க நானு. ஆனா இந்த உலகத்தையே காப்பாத்துற, இயற்கையை பாதுகாக்க போராடுற பிரம்மா. கிரேட் சார். சார், நாம வெளியே போலாமா சார்? எங்க? ஊட்டி, கொடைக்கானலுக்கு டூருக்கு போலாமா? சம்பவ இடத்துக்கு போலாமா? போலாம். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றியா? ஒன்று விடாம செஞ்சே காட்டுறேன் சார். எனக்கு ஒரு ஸ்டிக்கு வேணும் சார். இவன் சொன்னான்னு வெளியே கூட்டு வந்திருக்கீங்க. இவன் கூட சுத்திட்டு இருந்த கலைன்னு ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். முதல்ல அதை என்னன்னு சொல்லுங்க. இங்கதான் கிணறு தாண்டி லெஃப்ட். இங்க எதுக்குடா? நீங்க கேட்ட மாதிரி முதல்ல கலையை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இங்கதான். சார், உங்களுக்கு ஒரு கவலை கஷ்டம் வந்தா என்ன சார் பண்ணுவீங்க? மியூசிக் கேட்பேன், சம்டைம்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஏன்? நான் இந்த மரங்களுக்கு நடுவில் வந்து நிற்பேன். இந்த மரங்கள்லாம் ஒண்ணு கூடி சிரிக்கும் போது ஒரு காத்து வீசும், பேசும். அந்த காத்துக்கெல்லாம் உருவம் கொடுத்து அந்த ஆண்டோட எனக்கு அனுப்பி வச்ச தேவதை தான் என் கலை. அவளை நான் முதல்ல பார்க்கும்போது, அவ என்ன முதல்ல பார்க்கும்போது நான் எப்படி இருந்த தெரியுமா சார்? என்ன சார் இவன் பைத்தியார்த்தனமா பண்ணிட்டு இருக்கான்? டேய் பெல்ல பெல்ல, இன்னுமா தூங்குறீங்க? பெல்ல, எழுந்திரு கண்ணா. பெல்ல பெல்ல. கேமரா இங்கே தான் இருக்கு. நீங்க ரிலாக்ஸா படுத்துக்கோங்க ப்ளீஸ். பரவாயில்ல. யார் என்னங்க சேத்தா? உங்க ஃப்ரெண்டு தான். ஓ, கவின். கட்டு பிரிஞ்சிருச்சு, ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாமா? ஆமா, நீங்க ஏன் தனியா, அதுவும் இந்த காட்டுக்குள்ள? ஏன் கண்ணு தெரியாதவன் போகக்கூடாதாங்க? ஐயோ இல்ல, நான் அந்த மீனிங்ல சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க கேமரால இருக்க போட்டோஸ்லாம் பார்த்தேன். நீங்க எப்படி? நான் எப்படி எடுத்துன்னு கேட்குறீங்களா? ஸ்மெல், சவுண்ட், இமேஜினேஷன். ஓ, அப்போ இப்போ நீங்க இருக்கிற இடத்த பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். 2 கட்டில், அந்த டேபிளில் ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பு, இங்கே ஒரு உள்கேசத்துற கம்பி, 2 சேரு, ஸ்க்ரீனு. அப்பா எப்படிங்க? அட நீங்கள் வேறங்க, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வர்ற எல்லாருக்கும் தெரியுங்க. நான் வேணும்னா உங்களை பற்றி சொல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? உட்காருங்க, பார்த்து. ஒன்று சொல்லட்டுங்களா? உங்களை மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருந்திருந்தா கலை ரீதியாக தாங்க பேர் வச்சுருந்துருப்பேன். ஆமா, கலைதாங்க என் பேரு. அப்போ உங்கள் அப்பாவும் ஜீனியஸ் தாங்க.
ஃபோட்டோகிராஃபி, ஃபாரஸ்ட் 2 தான் ஹாபி. இல்லைங்க, அதான் எங்கள் வாழ்க்கை. கிரேட். உங்களுக்கும் மியூசிக் ஆர்ட்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே. என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிப்பு தான் உங்கள் ஹாபியா? ஐயோ, உங்க கூட பேச முடியாது போல. சொல்லுங்க அப்ப. சாண்ட் டிராயிங். ஓ, கற்களின் குழந்தைகளோடு விளையாடுறீங்க. ஓ, கவிதையெல்லாம் வருமோ? இதுதான் கவிதையாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? பெல்னு. அது எங்க அப்பாவுக்கு சில ஆச்சரியமான மனிதர்களை ரொம்ப பிடிக்கும். அலெக்சாண்டர் கிரகாம் பெல் படிச்சிருப்பீங்களே. டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர். அவங்க அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் காது கேட்காதுங்க. ஆனா அவருடைய கண்டுபிடிப்பை பார்த்தீங்களா? அவர் தன் வாழ்நாள் முழுவதும் டெஃப் அண்ட் டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உழைச்சாருங்க. பெரிய இயற்கை விரும்பி. அவருடைய பெயர் தான் எங்கள் அப்பா எனக்கு வச்சாரு, கிரகாம் பெல். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி தானே கூப்பிடுவாங்க. பெல் செட் ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா, வாடா. தெரியுது தெரியுது. அப்புறம் கலை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க? நானும் நல்லா இருக்கேன், அவளும் நல்லாவே இருக்கா. ஏய், இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏய், ஞாபகம் இல்லையா? ப்ராஜெக்ட் விஷயமா 2 பேர் மூளையை கேட்டாங்கன்னு கொடுத்தமே, அவங்க தான். ஓ, லவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு. ஏய், ஹெலன் உங்க லவ்வரா? ஏங்க வளர்றாங்க. இப்போதான் அப்படியே அப்படியே ஒன் சைடாக போயிட்டு இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். ஓகே, டேக் கேர். சரிங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லவே இல்லை. அதுவா, ஸ்டிக்கு முழுகிடுச்சு. எதுல? வாக்னர் உதவி. நம்ம காட்டுக்குள்ள இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 3 இருக்கு, தெரியாம நிறைய இருக்கலாம். ஒரு பொருள் உள்ள போயிடுச்சுன்னா 60 அடி மேல போயிடும். மறந்துட வேண்டியதான். ஸ்டிக் இல்லாதனால தடுமாறி கீழே விழுந்து காயம்பட்டு இப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். சரி, கவனமா இருங்க. என்ன மாப்பிள்ள, கலர் கலர் ட்ரெஸ் போட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ட்ரெஸ்ஸிங் போட்டு கட் பண்ணிட்டு இங்கே இரு, வரேன். நான் அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். அவன் பொருளை கேட்கணுன்றதுக்காகவே. நிறைய பேசணும். எனக்கு கலையை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என் தகுதியை யோசிக்கும் போது வேணான்னு தோணுச்சு. அன்னிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வர வேணான்னு முடிவு பண்ணேன். ஆனால் திரும்ப வர மாதிரி ஆயிடுச்சு. எப்போ நிக்காத பெல்லு, நீ போ. நம்ம தமிழ்லே பேசலாமே. நான் நல்லா தமிழ் பேசுவேன். நல்ல வேலைங்க, நான் நல்லா ஹிந்தி பேச மாட்டேன். ஓ, உங்க பேரு? பெல். ஐ அம் கிரேஸ். தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஓ, கலை. என்னடா பண்றான்? இப்படி தெரிஞ்சிருந்தா நம்மளும் போய் காப்பாத்திருக்கலாம். கிரேஸ், how are you? மேட்டிக்கோ. டாக்டர் ரியோ கால் பண்ண சொன்னாரு. டாக்டர் பேச சொன்னாங்களா? ஆமா. சரி, ஓகே. மாப்பிள்ள, இது சிறப்பான சம்பவம் நடந்திருக்கும் போல. எனக்கு வெறுப்பான சம்பவம் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமோ? சீக்கிரம் வந்திருக்கும். பெல், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா. அவங்க தேங்க்ஸ் தான் சொன்னாங்க. பார்த்தேன். கலை, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா
ஹெலனுக்கு ஃப்ரெண்டு தானே. இது நீங்க அவகிட்டே கேட்கலாமே. கேட்கலாமே. கேளுங்க. கேட்க வேண்டியதும் சீக்கிரம் கேளுங்க, சொல்ல வேண்டியதையும் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன புரியுதா? என்ன புரியுதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. அப்புறம் என்ன சொல்லிடு. ஏய், சொல்லணும் தான் எனக்கு தெரியுது. ஆனா எப்படி? நான் ஒன்னு சொல்லட்டா? அவன் காதலுக்கு அவன் தான்டா யோசிக்கணும். அது ஹீரோ அவங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஏதாவது ஒரு ஐடியா கொடு மச்சான். ஐடியா? உன் மனசு பூரா என்ன இருக்குங்கிறத அவன் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறது மாதிரி. எப்படி? பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரு gift கொடு. கொடுத்துருவோம். ஏமாப்ல, இந்த gift அவளுக்கு பிடிக்கும்ல? தெரியாதுடா. சும்மா சொல்ற. ஓவரா பண்ணிட்டு. மவனே, இது சர்ச்சை மட்டும் இல்ல, செத்தடா நீ. அடப்பட. மாப்ள வருவாளடா? 103வது தடவையா கேட்குற? 104வது வரையும் கேட்பேன். சொல்லு. இப்ப நான் குறைஞ்சா போயிருவ. ஆளப்பாரு. என்ன 104? இல்லடா, என் ஆளு. ஹெலன், ஒரு நிமிஷம். என்ன சர்ச் பக்கம்லாம்? எனக்கு எம்மதமும் சம்மதம் தாங்க. சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், மசூதி கூட போவேன். அது என்னமோ உண்மைதாம்மா. ஆனா இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தது உன்னை பார்க்கத்தான். சும்மா அவன் இந்த ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்கிட்டயா? gift கொடுக்கற அளவுக்கு என்ன இருக்கு கவின்? அதான் இந்த gift உங்கள்கிட்ட கொடுத்துட்டு. அட போடா. டேய் டேய் டேய். இப்போ கவின், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு கிஃப்டா உள்ள வச்சிருக்கேன். நீங்க இதை பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். இருங்க இப்ப வேண்டாம், நான் போய்க்கிறேன். அப்புறமா பிரிச்சு பாருங்க ப்ளீஸ். டேய், நீ என்ன போலையா? நீ எப்படியும் வெளியே வந்து திருட்டு பையன் மாதிரி ஒளிஞ்சு பாப்ப. பாரு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அவன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். பதட்டம். என்னை விட என் இதய துடிப்பு இன்னும் பதட்டமாக இருந்துச்சு. கிஃப்ட்டை பிரித்து பார்த்த ஹெலன் முகம் முழுக்க சந்தோஷம் என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஹெலன் என்கிட்ட சொன்னாலும் சொல்லாட்டியும் நிச்சயம் இது காதல் தான். சார், எங்கள் சாருக்கு குடகுல ஆரணியா ஆர்கானிக் ஃபார்ம் இருந்துச்சு, ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, நிறைய தோட்டம்லாம் இருந்துச்சு. அவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம். செங்காவன காட்டுக்கும் உங்க சாருக்கும் என்ன சம்பந்தம்? கோடி மிஸ்டர் நிரோ, 400 கோடி. ஆனால் உங்கள்கிட்ட எந்த விதமான பிரயோஜனமான தகவலும் எனக்கு இன்னும் கிடைக்கல. இப்படியே போச்சுதுன்னா நான் மறுபடியும் பச்சளை பிடுங்க வேண்டியதான் நினைச்சேன். ஆனால் இப்போ உங்களால் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தோணுது மிஸ்டர் ரியோ. சியர்ஸ். மிஸ்டர் நவநீதன் சார், உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டாக வருது இல்லை? வருது சார். அதில் எதுவும் பிரச்சனை இல்லையே? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்கள் தயவால் நாங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கோம் சார். அப்போ
அப்ப நானும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்ல சார். கட்டாயம் சார். இதுல எதுவுமே மிக்ஸ் பண்ணல சார். சாரி சார் தெரியாம நடந்துச்சு. இங்க பாருங்க, நம்ம ஆட்கள் வெறுமனே விசுவாசியா இருந்தா மட்டும் போதாது, புத்திசாலியாவும் இருக்கும். முட்டாள்களுடைய விசுவாசம் தப்பாதான் முடியும். மிஸ்டர் ரியோ சார், கிரேஸை காப்பாத்தினது யாரு? அவன் பேரு பெல்லு. அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பெல்லை பத்தி அவன் யாரு, என்ன, எப்படிப்பட்டவன்? அவங்க அப்பா பெரிய சித்த மருத்துவரான். எங்க இருந்தோ பொழப்புக்காக செங்காவனம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறகு இவன் மூலிகை வேறுன்னு சுத்திட்டு இருந்திருக்கான். ஆனா அதனால எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் அப்பா பேர் என்ன? ஏதோ தூதன். மேக தூதன். சார் கூட்டிட்டு வரட்டுமா? நானே அங்க வரேன். இத்தனை உயிர் எப்படி போச்சுன்னு கேட்டா உன் லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க. லவ் உயிர் எடுக்கிறதுல காதலுக்கு ஈடு அது எதுவுமே இல்லை சார். கலை, என்ன கண்டுபிடிக்க இவ்ளோ நேரமா? இல்ல நீங்க இன்னும் பக்கத்துல வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, பயங்கரமான ஆள் தான் நீங்க. நீங்களும் துணைக்கு தான் வந்தீங்களா? எப்படியும் நீங்க வருவீங்கன்னு தெரியும், அதான் பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. ஆமா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன, சில சமயங்கள்ல ரியல் எஸ்டேட்டு, பல சமயங்கள்ல கைடு, அப்படியே நானும் பெல்லும் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க, கேட்போம். ஆரண்யா ஃபவுண்டேஷன் ஹெட் மிஸ்டர் குரு பிரம்மா நாளைக்கு செங்காவனம் ரிசர்ச் சென்டர் வராரு. இங்க ஏதோ பிசினஸ்க்கு இடம் பார்க்க போறாங்க. நாங்க டாக்டர் கிட்ட சொல்லி இன்ட்ரோ பண்ண சொல்லியிருக்கோம். இது நம்ம லைஃப்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? மிஸ்டர் ரியோ தான் எங்க ஹாஸ்பிட்டல் எம்டி. அவர் மூலமா தான் ஹெலன் எனக்கு ஃப்ரெண்டு. பாத்தீங்களா இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. நான் கவின்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேங்க. எதையோ தேடுவான், அதை பற்றி நான் கேட்டதில்லை, கேட்கவும் தோணலை. இரே ஃப்ரெண்டு காட்டுக்கு தண்ணி ஊட்டின இருக்கிறாப்புல வந்துட்டோம். ஃபிகரோட இருக்கிறாப்புல, அதான் குரல் கொடுக்குறாரு. உயரமா இருக்க ரூட்டு சிஸ்டர். ஆளே இவ்வளோ உயரமா இருக்கான்னா அவனோட இதில் பியூட்டி என்னன்னா, சர்ச்சில் ஹெலனை வெயிட் பண்ண வச்சுட்டு கவினோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணது என் கலை தான். கவின் அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஆனா மச்சான், எனக்கு என்னமோ உன் லவ் செட் ஆயிரும்னு தோணுதுடா. அப்பல அப்படியா சொல்ற? என்னடா மாப்ள, தீர்க்க தரிசி மாப்ள நீ. ஒரு நிமிஷம். ஹலோ ஹெலன், ஹாஸ்பிட்டல் போனீங்களா கவின்? எதுக்கு
எதுக்கு ஹாஸ்பிட்டல்? இதெல்லாம் ஒரு அடியா? வழியே இல்லப்பா. நீ சொல்ல வந்தது சொல்லுப்பா. உங்க ரூம்ல கண்ணாடி இருக்கா? இருக்க. போய் பாருங்க, என் மனசுல இருக்கிறது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வெளியே டேய் ஏய் ஹெலன், எங்கடா போற? அந்த புள்ள மனசை பார்க்க போறான். வா நாமளும் போவோம். அம்மா குட்டி ஒத்துக்குச்சு, தங்க கட்டி சிக்கிக்குச்சு. அம்மா குட்டி ஒத்துக்குச்சு, தங்க கட்டி சிக்கிக்குச்சு. கண்ணும் கண்ணும் ஷேரட்டாச்சு, நெஞ்சுக்குள்ள காதல் ரைசாச்சு. பாக்கிங் தாமு வல்லவு மாமு, சத்தியமா நான் ஒன் டை ஹார்ட் ஃபேனு. கன்ஃபார்ம் பண்ணு வல்லவர் தானு, ஒன்னா நின்னா நம்ம செம்ம சீன். குல்ல 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 ரசகுல்ல, நெஞ்சுக்குள்ள திட்டிக்கிற ஸ்வீட் ஃபுல்லா. உன்னை நானே பார்த்துக்குவேன் கேர்ஃபுல்லா, ஃபுல்லா ஃபுல்லா ஹார்ட் ஃபுல்லா. அமுக்கி போட நீ தொட்டு புட்ட மொத்தம் பத்திக்கும். மூச்சு காத்து என்ன ஃப்ரீஸ் ஆகும், அந்த மிஸ்ட் கூட கன்ஃபியூஸ் ஆகும். குடிச்சு புட்டாடா கோழி கொஞ்சு அணைச்சு புட்டாடா, அணைச்சு புட்டாடா சின்ன பையன் என்ன கெடுத்து புட்டாடா. கொஞ்சி கொஞ்சி கொத்தி புட்டாடா, என் பிஞ்சு நெஞ்சா பிச்சு புட்டாடா. குல்ல 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 ரசகுல்லா, நெஞ்சுக்குள்ள தித்திக்கிற ஸ்வீட் ஃபுல்லா ஃபுல்லா. உன்னை நானே பார்த்துக்குவேன் கேர்ஃபுல்லா, ஃபுல்லா ஃபுல்லா ஹார்ட் ஃபுல்லா. அவ கண்ணாம் குழியில் நானும் பதஞ்சன, அவன் நெஞ்சுக்குள்ள மௌத்தான. பல கண்ணு பட்டு நம்மளுக்கு ஜல்பாசே, போய் சுத்தி பொட்டாசே பாச்சே. சும்மா நிக்காத நீயும் நானும் சேர லேட்டு பண்ணாத, எங்க வைக்காத போவி பைய என்ன சாவடிக்காத. எப்பயுமே காப்பு விடாத, மல்லு கட்ட மறந்து போடாத. குல்ல குல்ல குல்லா ரசகுல்லா, நெஞ்சுக்குள்ள தித்திக்கிற ஸ்வீட் ஃபுல்லா. உன்னை நானே பார்த்துக்கிறேன் கேர்ஃபுல்லா, ஃபுல்லா ஃபுல்லா ஹார்ட் ஃபுல்லா.
2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? சாரி சார், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கவினும் கலையும் நம்பினாங்க, நானும் போனேன். ஆனால் அதுக்காக மட்டும் போல சார். எட்டு வயசுல என்னை பாதிச்ச அந்த உருவம் திரும்பவும் என் முன்னாடி. சார் சார் எஸ், டாக்டர் ரியோ உங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் நர்ஸ். நீங்கள்? நான் ரிசர்ச் ஸ்காலராக ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே, கிரேட். ஆமாம், கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரியாக்ட் வாங்கிக்கோங்க. சரிங்க சார். சீக்கிரமே எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. கண்டிப்பாக சார். உங்களுக்கு போட்டியாக நான் யாரையும் விட மாட்டேன்னா எங்கள் ஸ்டாஃப் கிரேஸ் பண்ண ஹெல்ப்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் 2 பேரில் யார் பெல்? இவன் தான் சார். உங்களை பற்றி கிரேஸ் நிறைய சொல்லியிருக்கு. கார்டு உங்களுக்கு அத்துப்படி. ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கே எங்கள் ஸ்டாஃபை காப்பாற்றுறதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான். அப்போ நாங்கள் உங்களை பார்க்க வரல, நீங்கள் தான் எங்களை வர வச்சிருக்கீங்க. யார் வர வச்சா என்னடா? நமக்கு நல்லது நடந்தா சரிதானே? சாரி சார், ஓப்பன் டைப். ஓகே, நீங்கள் போய் டாக்டர் கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்க. ஓகே, நாங்கள் வரோம் சார். நான் உங்களை மட்டும்தான் போக சொன்னேன். பெல்லு கூட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கு. மறுப்பதுடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பதுல நோய் மருந்தனச்சாலும், மறுப்பதினி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவை மருந்தனலாமே. ஆச்சரியம், ஆச்சரியம். இந்த காலத்து பசங்களுக்கு இதுக்கெல்லாம் எப்படி நேரம் இருக்க போகுதுன்னு ஒரு நிமிஷம் நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். கிரேட். திருமூலர் திருமந்திரம். இன்னும் வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாது சார், எல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. ஓ, உங்க அப்பா யாரு? மருத்துவர் மேகதூதன். நல்லா இருக்காரு. இறந்துட்டாரு. ஓ சாரி. நீங்க காட்டுக்குள்ளெல்லாம் போவீங்களாமே, அங்க எதையோ தேடுவீங்களா? பரவாயில்லையே, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியை செய்யணும்னு ஆர்டர் போடுறீங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடன். உன்னால மட்டும்தான் முடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில நான் கேட்கிறேன். எங்க ப்ராஜெக்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான வேர் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். நீ மனசு வச்சா அதை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும். இதை நீ பண்ணி கொடுத்தேன்னா இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா கான்ட்ராக்ட்லையும் நீ இருப்ப, கோடி கோடியா சம்பாதி. ஏன் உன் கண் பார்வை கூட திரும்ப வர நான் ஹெல்ப் பண்ண முடியும். என்னால முடியும். ஒன்னும் சொல்லாம போற சார், இந்த உலகத்துல பணத்துக்கும் புகழுக்கும் மயங்காத ஆளு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா பணத்தை வேண்டான்னு சொல்றவன் புகழை வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஆனா நான் சொல்லுவேன் சார், இந்த வாழ்க்கைய அது போற போக்குல நேர்மையை அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போதும், ரொம்ப நன்றி சார். எதிர்பார்த்ததுதான். ஆனா யோசி, என் பரம்பரை நெசம சுதந்திர பாதுகாக்குண்டா. வெளியே வாடா. கவின், கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. இல்ல எப்படி தெரியாம தான் கேக்குறேன். எப்படி லைஃப்ல ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்காது, யூஸ் பண்றதா புத்திசாலித்தனம். நீ தானே சொன்ன இதான் புத்திசாலித்தனமா? அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளு, ஏதோ சின்ன ஹெல்ப் கேட்டிருக்கான். என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்மள்ட்ட என்ன புடுங்க போறான்? செத்துருவீடா, செத்துருவீடா, செத்துருவீங்க. நீங்க 3 பேரும் செத்துருவீங்க. அவன் ஹெல்ப் பண்ண ஒத்த வாரத்துல கேக்குறது சாதாரண விஷயம் இல்லடா. என்னடா கேட்ட? அவன் நம்ம கிட்ட இருந்து என்னத்தை புடுங்க போறான்னு. அவன் நம்ம கிட்ட இருக்கிறது மட்டும் இல்லடா,
யாருன்னு தெரியுமா சார்? அங்கிள் உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா? தேங்க்யூ. இப்போ என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அங்கிளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னும் நிறைய இருக்கு, என்ன பண்றது? அப்படியா? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்கடா கண்ணுக்குட்டி. சரியா? போயிட்டு வாங்க. ஆமா, நீ என்ன வேலையை வந்த பிரம்மா? துரோகம் நடந்திருக்கு மேகதூதா. துரோகம். என்னையா சொல்ற? நிசம்ப சுதனி இருக்கிற இடம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகும். அதை நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு உங்க அப்பா சத்தியம் வாங்கினானா? எங்க அப்பா கூட சத்தியம் வாங்கினா? மாற்று மருந்து எதுவும் கிடையாது. உடல் உறுப்புகளை படிப்படியா சாவடிக்கிற விஷத்தை யார் மேலையும் பிரயோகம் பண்ண கூடாதுன்னு எங்க அப்பா சத்தியம் வாங்கினா. ஆனா நான் கேட்கலையே. நீங்க காப்பாத்தினீங்களே அந்த அரசியல்வாதியோட குழந்தை, அதை கொண்டுட்டோம். நீ வாங்கி வச்சிருக்க பெரிய வைத்தியர்கிற பேரு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்ல. தான் புள்ள செத்தது காரணம் நீதான்னு அந்த பைத்தியக்கார பையன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துடும். என்ன வார்னிங் கொடுத்தியா? மிட்டாய் கொடுக்க வந்தேன். மிட்டாய், தேன் மிட்டாய், ஸ்லோ பாய்சனோட தேன் மிட்டாய் கொடுக்க வந்தேன். பெரியவங்க உடம்பு தாங்கிடும், பிஞ்சு உடம்பு என்ன அப்புறம் வந்து அடிச்சு. நான் இங்கேயே தான், எங்கேயும் போக மாட்டேன். போ 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 போ. எங்கடா இருக்க தம்பி? தம்பி 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 ஏய் என்னாச்சு? வெள்ளங்க என்னங்க? வெள்ளக்கு என்னாச்சுங்க? பாரு, அவன் பையனை நீ எப்படி காப்பாத்த போறேன்னு பாக்குறேன். முச்சா இல்ல பேச்சு முச்சா இல்லையா? ஓடு ஓடு. பாரு பேச்சு முச்சா இல்லையா? என்னாச்சுப்பா? சத்தியா சக்கர பொங்கல்னு கதை விடுவான் அவன் புருஷன். நம்பாத. அவன் மனசு வச்சா அவன் பிள்ளைய காப்பாத்த முடியும். என் புள்ள உசுரோட வராடா. காப்பாத்த பார்க்கலாம். வா 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 வா. पराक्रमाय श्रीराजाय सर्ववक्रनाशनाय सर्व
என்ன சொல்ற? எனக்கு சொல்றேன் இவன். எனக்கு ஒண்ணும் தெரியல, இருட்டா இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு கண்ணு வச்சா எந்த உயிரும் எங்களாலும் போகக்கூடாது வாழ்ந்த பரம்பரையில வந்தவன்டா. என்ன குலகாரன் ஆக்கிட்டடா பிரம்மா. என் பரம்பரை நிசம சுதந்திரியை பாதுகாத்துடா. எங்க அப்பாவுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். பிரம்மா கிட்ட அவர் சொன்னது வெறும் வார்த்தை இல்லை, வாக்கு. குரு பிரம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு 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 நிறைய இருக்கு 2000 வருஷம் சம்பந்தம் இருக்கு. அகத்திய சித்தர் மூலிகை வைத்தியத்தை பத்தியும் அது மக்களுக்கு எவ்வாறு பயன்படுதுங்கிறத பத்தியும் பல லட்சக்கணக்கான குறிப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் பூரண பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு சுவடி தொகுப்பை வச்சிருந்தார். அந்த பரம்பரையில் வந்த சீடர்கள் அந்த குறிப்புகளை பயன்படுத்தி வைத்தியம் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் குரு பிரம்மா, துவாரகன் வம்சாவளி. நானும் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலிருந்து பிறந்தவன் தான் நன்மாரனார் வம்சாவளி. மூலிகை வைத்திய முறை குறைஞ்ச பிறகு பரம்பரை தொழிலை விட்டுவிட்டு வைத்து பொழைப்புக்காக எல்லாரும் வேற வேலை தேடி போயிட்டாங்க. ஆனா குரு பிரம்மா புத்திசாலியாச்சே, இதுல எப்படி காசு பார்க்கலாம்னு யோசிச்சான். ஆதி தமிழர்களோட பல கண்டுபிடிப்புகளை ஃபாரின் கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்க ஆரம்பிச்சான். வெளிநாட்டுக்காரன் நம்ம கிட்ட இருந்து வெறும் இயற்கை வளங்களையும் சிலைகளையும் வைரங்களையும் மட்டும் கடத்தல, நம்ம மக்களோட அறிவையும் சேர்த்து கடத்தினான். இதுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா அந்த குரு பிரம்மா. நம்ம தமிழர்களுக்கு சொந்தமான மூலிகையில ஃபாரின் கம்பெனிகளுக்கு பேட்டன் பண்ணா. கோடி கோடியா சம்பாரிச்ச குரு பிரம்மா கண்ணுல ஒரு நாள் ஒரு சோடி பட்டுச்சு. அதுல நீண்ட ஆயுளுக்கான ஒரு குறிப்பு இருந்துச்சு. இதயம் அடிபடாம அதிக ரத்தப்போக்கு இல்லாத இறந்து போன ஒருவன் உடம்புல அந்த மூலிகை சார வலது கால 2 சொட்டு விட அவன் உயிர் பிழைப்பான்ங்கிறது செய்தி.
இது அவனுடைய பேராசையை இன்னும் தூண்டி விட்டுச்சு. அந்த மூலிகை பேர் என்னன்னு தெரியுமா? நிசம்ப சூதனி. அதை தேட ஆரம்பிச்சான், வெறி பிடிச்சு தேட ஆரம்பிச்சான். குறிப்பா பாரம்பரிய வைத்தியர்களை தேடினான். காசுக்கு விலை பண்ணவங்களும் பயந்து கொடுத்தவங்களும் அதிகம். ஆனா அவன் தேடினது எதுவும் அவனுக்கு முழுசா கிடைக்கல. ஆனா அதே நேரத்துல இதே ஆராய்ச்சியை பல வருஷங்களுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி அதற்கான பதிலையும் கண்டுபிடிச்சாரு எங்க அப்பா. கடைசியா அவரையும் சந்திச்சான். நிசம்ப சூதனி வெறும் உயிர் காக்கும் மருந்து மட்டுமல்ல, 100 வருஷம் பழமையான நிசம்ப சூதனி கிடைச்சா அதுதான் உலகின் மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி தரும் மருந்துன்னு கண்டுபிடிச்சாரு எங்க அப்பா. அவன் ஒரு பாம்புன்னு தெரியாம தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னாரு எங்க அப்பா. ஆனா அந்த மூலிகை எங்க இருக்குன்றது மட்டும் சொல்லல. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளயும் மரணம் இல்லாம வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது எதிர்காலத்துல ஒரு பெரிய பேரழிவு உண்டாக்கணும் உணர்ந்தாரு எங்க அப்பா. பணம் புகழ்னு ஆசை காமிச்சு பார்த்தான், முடியல. அப்புறம் அரசியல் பணபலம்னு எங்க அப்பா ஒரு போலி வைத்தியர்னு எல்லாரையும் நம்ப வச்சான். அவங்கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் அதை விட அந்த ரகசியத்தையும் காப்பாத்த அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்துட்டோம். அந்த ரகசியத்தை காப்பாத்ததான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். 100 வருஷம் பழமையான நிசம்ப சூதனி இருக்கிற இடம் இந்த செங்காவனம் தான். எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நிசம்ப சூதனி எங்க இருக்கு. எங்க அப்பாவோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச பகை திரும்பவும் வந்துருச்சு. என் பகை கவினியும் கலையும் பாதிச்சிடக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கிறது தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைச்சேன். அப்படி நினைச்ச நிமிஷத்துல கலை என்ன தேடி வந்துட்டான். என்னால யாரையுமே நம்ப முடியல. நம்ம பேசிட்டு போன பிறகு டாக்டரும் குருபிரம்மா சார் எல்லாரும் நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சாங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயும் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க காட்டுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கிறதாவும் அதை பார்க்க அடிக்கடி தனியா போறதாவும் நினைக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா? சாரி, கேள்வியை தப்பா கேட்டனும். நான் எதை பாதுகாக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அது எங்க இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? வேண்டாம், ஒன்றும் தெரிய வேண்டாம். ஆனா நீங்க முதல்ல கேட்ட கேள்வி நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நான் சொல்லிடுறேன். இல்லை நானாவது பேசிடுறேன். உங்க ஃப்ரெண்டு அவர் காதல ஹெலன் கிட்ட சொல்லிட்டாரு. ஹெலன் கொடுத்து வச்சவ. உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும். ஒவ்வொரு தடவை உங்களை பார்க்கும்போதும் இப்ப சொல்லிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மனசு முழுக்க நிறைஞ்ச பொண்ணுனா அது நீங்க தான். நீங்க ஆசைப்படலாங்க, தப்பே இல்லை. காலம்புறம் உங்களுக்கு பாரமா இருக்க முடியாதுல்ல. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் முகம் முழுக்க முத்தம். 18 வருஷத்துக்கு பிறகு இந்த முகத்துக்கு முத்தம் கிடைச்சது. இந்த பூமியில நீங்க எதுக்காக வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா நான் பிறந்தது உங்களுக்காக மட்டும்தான். கண்ணும் கோலச்சேரி நெஞ்சே இவை என்னை, கண்ணும் கோலச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. நெஞ்சமே நெஞ்சமே உள்ளதே, கண்ணிலே மின்னலாய் மின்னுதே. இதற்குத்தான் இருந்தேனா, புரியாமல் தெரிந்தேனா, பகலிரவு தெரியாமல் பார்வையின்றி
காலம் தொடருதே நீயும் நானும் சேர்ந்திருந்தா உயிரின் அர்த்தம் புரியும் இதயங்கள் துடித்திடுதே நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிடுதே இதற்குத்தான் இருந்தேனோ புரியாமல் திரிந்தேனோ இதற்குத்தான் இருந்தேனோ புரியாமல் தவித்தேனோ உனக்குத்தான் பிறந்தேனா உன் விழியில் நுழைந்தேனா காதல் மொழிகள் புரிந்தாலும் வார்த்தையின்றி தவித்தேனா அன்பை காட்ட தோணுதே அழகை கொஞ்சம் ஏங்குதே அக்ஷய பாத்திரம் போல் நெஞ்சில் ஆசை பெருகுதே இசையின் மொழியானாள் திசையும் அவளானாள் மென்மை கொண்ட இறகானாள் பறக்கும் சிறகானாள் இதற்குத்தான் இருந்தேனோ புரியாமல் திரிந்தேனோ இதற்குத்தான் இருந்தேனோ புரியாமல் தவித்தேனோ. வாழ்க்கையில் சொந்தம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். நம்மளை நம்பியவர்களை கைவிடவே கூடாது. அது துரோகம், நம்பிக்கை துரோகம். அன்னைக்கு என் நிலைமையும் அப்படிதான் இருந்துச்சு. ஹீரோயிசமா பண்ற போட்டுருவேன் பாக்குறியா? என்ன சார் வேணும் உங்களுக்கு? எனக்கு இல்லை, என் குருவுக்கு வேணும். நிசம்ப சூதனி. அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் நடிக்காதடா. உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லியிருப்பானே, நீங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. 2 பேரும் சேர்ந்து தானடா காட்டுக்குள்ள போவீங்க. அதை பத்திலாம் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஸு? ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டு கிட்ட நிசம்ப சூதனி எங்க இருக்குன்னு கேட்டு அது இருக்கிற இடத்த சொல்லிட்டு இவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கோ. ஐயோ, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், உனக்கு இன்னுமா சீரியஸ்னஸ் புரியல? உன் ஃப்ரெண்டு காலில் விழுந்து கேட்பியோ, கழுத்துல கத்தி வச்சு கேட்பியோ, உன் விருப்பம். டேக் யுவர் டைம். இந்த மைக்கு உன்கிட்ட எப்பயுமே இருக்கும். எப்படி? நீங்க பேசுறது நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? விஷம் கொண்டு பயம் தந்து சிவன் கழுத்து இடம் கதை கூறி சதை கீறி குருவாக உருவாய் படை நெடுங்க படம் எடுத்து விடம் தொடுத்து யுத்தம் செய்யும் என ஆளும் தெய்வமே போற்றி போற்றி.
பேசலாம்னு நான் உன்கிட்ட பேசணும். கவின், நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்க ஃபோனுக்கு காலையில இருந்து ட்ரை பண்றேன், நீங்க எடுக்கவே இல்லை. நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். டேய், அதான் அவ ஏதோ சொல்ல வரால, என்னன்னு கேளு. நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொன்னேன். வா. தம்பி, சார் வராரு, எந்திரிச்சு வாங்க. தம்பி டேலண்டான ஆள் சார், நம்ம செட்டோட சீஃப் ட்ராக்கர். ஓ, தம்பி பேர் என்ன? புல்ஷெட். புல்ஷெட் டியூட். டியூட், இந்த கான்ஃபிகரேஷன் வச்சு என்ன ப்ரோ பண்றது நானு? டியூட், எனக்கு SSD 512 GB வேணும் டியூட். RAM 16+60 GB வேணும். டியூட், இதெல்லாம் வேஸ்ட் பழசு. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? டியூட், அட்லீஸ்ட் 16 GB வேணும் டியூட். ஓகே? நோ 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 நோ, எனக்கு கண்டிப்பா வேணும். யூ வில் டு. ஹாய் சார், ஐ அம் ஸ்டீவாக். கொஞ்சம் விலகு. விலகுடா. சார், இது ஆடியோ, அது வீடியோ. அப்படிங்க. திருப்பி போறாரு சார். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன மூஞ்சி முறை உடைச்சிருவேன். நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. என்னைக்காவது நிசம சோதனை என்கிட்ட காமிச்சிருக்கியா? அப்புறம் என்ன ஃப்ரெண்டு? சின்ன வயசுல இருந்து 2 பேரும், அதுவும் இந்த வயசுல இருந்து. டேய், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலைன்னா அது உன் பாதுகாப்புக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. இப்போ என்னடா உனக்கு? நிசம சோதனையை பார்க்கணும், அவ்வளவுதானே? வா போலாம். கற்கோயில் காட்டுல தீ காக்க இனப்பெருக்க காலம். வண்டி சத்தம் அதுக்கு ஆகாது. அதனால இறங்கி நடந்து போகணும்.
நாங்க வச்ச கல்லு இன்னைக்கு ஒரு கோபுரமா இருக்கும். அதுதான் நிசம்பசூதனியை பார்க்க போற வழிக்கான முதல் அடையாளம். எந்த பக்கம் போகணும்? இந்த கோயிலுக்கு பின்னாடி இடது பக்கம் போகணும். அங்க பட்டு போன ஒரு சிப்ளிங் மரம் தெரியுதா? பட்டை மரம் இருக்கு. அது சிப்ளிங் மரம்னு எனக்கு என்ன தெரியும்? அதுதான் நமக்கு வழி சொல்ல போகுது. பட்டை மரம் எப்படா வழி சொல்லும்? அது வெறும் பட்டை மரம் இல்லடா, இந்த வனத்தோட வரலாறு. வா. இந்த மரத்துல ஏதாவது தடம் தெரியுதான்னு பாரு. அப்படி ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியலையே. பார்வை பல நேரத்துல போய் சொல்லும். கண்ணை மூடிட்டு மரத்தை தடவிப்பாரு. பாம்பு, விஷம். நம்மளை சுத்தியும் விஷம் இருக்குங்கிறது அர்த்தம். உனக்கு எப்படி இதெல்லாம்? இயற்கை நமக்கு சொல்லணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்ணு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 6 அடியில் நகைக்குறி, 2 அடியில் குறியீடு, ஊர்வன பரவன தடம், இதெல்லாம் அந்த மரம் நமக்கு காட்டி கொடுக்கும். மரம் யோகிகளுக்கு சமம். நமக்கு தான் அந்த புரிதல் இல்லை. இங்கிருந்து வலது பக்கம் 100 மீட்டரு. வா. நீ சொன்ன 100 மீட்டர் வந்துருச்சு. இங்கேதானா? கொம்பு மரம் இருக்கான்னு பாரு. கொம்பா? கொம்பு மரம் இருக்கு. அதுக்கு எத்தாப்ப கொடி இருக்கா? அதானே? அதான் நிசம்பசூதனியா? தொற்றாத, அது விஷம். விஷமா? அதுக்கு பக்கத்துல தரையில ஏதாவது கொடி இருக்கா? இருக்கு இருக்கு. அதானா? இரு, நான் வரேன். எங்கதானே இருக்கு? ஏய், அவசரம். என்னது என்னது? இதாங்க தெளி. மறுப்பதுடன் நோய் மருந்தெனலாகும், மறுப்பதுள்ள நோய் மருந்தென சாலும், மறுப்பதினி நோய் மாறாதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமே. நிசம்பசூதனி, உலகமே தேடிட்டு இருக்கே. அந்த நிசம்பசூதனி காலகாலமா பாதுகாக்கப்பட்ட நிசம்பசூதனி, பேராசை பிடிச்சவங்க கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நிசம்பசூதனி, நீ பார்க்கணும் ஆசைப்பட்ட நிசம்பசூதனி.
உள்ளப்ப இந்த இதையும் தெளி நீ என்ன அப்படி உட்காந்துருக்க? சொல்லி சொல்ல என்ன மறந்துடா இது? விஷம் சொல்ற விஷம் நீதாவ கொண்ட பயங்கர கொண்ட நீதான கொடுத்த நீதான கொடுக்க வச்ச நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் கொடுத்த வேலை என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இந்த டிசம்பர் சுந்தரிக்காக எவ்வளவு வருஷம் போராடி இருக்க தெரியுமா? சார் இந்த ஹெட்ஃபோனில் அவங்க பேச சார் கேட்கும், நீங்கள் பேசுறது கேட்காது சார், கேட்காது. இருந்தது ஒன்னே ஒன்று, அதுவும் போச்சு. இருந்தது ஒன்னே ஒன்றுடா, ஒன்னே ஒன்று தான்டா இருந்துச்சு, அதுவும் போச்சு. ஒன்னே ஒன்று புதுசு வராது. அதான் சொல்லல. சரி. ஷிட் ஷிட் ஷிட். ஓ எக்யூப்மெண்ட் எல்லாம் ஷிட். இது கம்பெனி ப்ராப்பர்ட்டி சார். ஓ எக்யூப்மெண்ட் எல்லாம் இந்த இயற்கைக்கு முன்னாடி வேஸ்ட். ஒண்ணு இல்லடா. ஏன்டா அப்படி பண்ணா? ஏன் இப்படி பண்ணா? சொல்லு. அவங்க தான் தெரியும், எனக்கு என்ன சார் தெரியும்? அவன் பேர் என்ன சொல்ல? வாக். ஸ்டீவ் வாக். அது உன் பேரா இல்ல நீயே வச்சுக்கிட்டியா? நானே வச்சுக்கிட்டது. நீயே வச்சுக்கிட்டியா? அப்ப நிஜ பேர் என்ன? குமரேசன். இனிமே யாராவது கேட்டா என்ன பேர் சொல்லணும்? குமரேசன் சொல்லணும். நான் நம்பிக்கையை காப்பாத்திட்டேன். இப்ப நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நீ காப்பாத்த. புரியலடா. என் ஃப்ரெண்ட் இப்படி பேச மாட்டான். அவனோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் மூச்சுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியண்டா. நிசம்ப சுதனிய பார்க்கணும்னு நீ ஏன் கேட்கல? கேட்கவும் மாட்ட. என்னடா வச்சு மிரட்டுறாங்களா? பிரம்மா சார், நான் பேசுறத நீ கேட்டுட்டு தான் இருக்க. சார் கேக்குதா? என்ன அவங்க பேச கேக்குதா? கேளு சார், நீங்க கேளுங்க. கொடு. கிட்ட வா. குரு பிரம்மா கேக்குதா? பெரிய யோகி குருன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா கேவலம் நீ ஒட்டு கேட்கிற. நிசம்ப சுதனி இனத்தோட கடைசி மிச்சம் 2. ஒன்னு நான் கண்டுபிடிச்சது, இன்னொன்னு எங்க அப்பா கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சத கொன்னுட்டேன். ஆனா எங்க அப்பா எனக்காக பெரிய காட்டையே உருவாக்கி வச்சிருக்காரு. தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம ஹெலனுக்கு கொண்டு வந்துட்டீனா உனக்கு தேவையானதை நான் காட்டுறேன். ஹெட்செட் எந்த சார்? அவன் என்ன பண்ணா? உண்மையிலே இன்னொரு நிசம்ப சூதனி இருக்கா? இல்ல, அப்படி சொன்னதான் ஹெலனை காப்பாற்ற முடியும்னு சொன்னோம். எல்லாரும் போனவங்களோட தகவலுக்காக வெயிட் பண்ணோம். அதே மாதிரி தகவலும் வந்துச்சு.
வந்தான், ஆட்களோட வந்தான். ஹெல்னு மட்டும் இல்லை, என் கலை, டாக்டர் ரியோ எல்லாரையும் கூட்டு வந்தான். அன்னைக்கு அந்த அறுக்கன் ஏதோ ஒரு முடிவோடு தான் வந்தான். நாங்கள் சொன்னது போய் தெரிஞ்சதும் என் ஹெலனை சுட்டான். என் கலையை கொடுமைப்படுத்தின. சாமிக்கும் காது கேட்கல. ஆனா நான் வாழ்ந்த இந்த காட்டுக்கு காது கேட்டுச்சு. நான் வாழ்ந்த இந்த காட்டுக்கு காது கேட்டுச்சு. காட்டு எருமைங்க கூட்டம் வனம் பண்ணுச்சு. ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டெருமைகளால நடந்துச்சு. காட்டு எருமைகளாலையும் நடந்துச்சு. சரி, நீ சொல்றது உண்மைன்னு அத நான் சொன்னாதான் உண்மை. நன்மாரனார் வம்சாவழியில வந்த நீ நல்லது பண்ணதாவே வச்சுக்குவோம். துவாரகன் வம்சாவழியில வந்த குரு பிரம்மா தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இதெல்லாம் உண்மைன்னா உனக்கு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? பாதுகாக்கப்பட்ட அந்த 6 ரகசியங்கள்ல வாழ்வை கொடுக்கறதும் வாழ்வை எடுக்கிறது மட்டும் இல்ல, குறிப்பறிதல், முகக்குறிப்பறிதல். முகக்குறிப்பறிதல்ங்கிற விஷயம் தெரிஞ்ச திரையனோட வம்சாவழியில வந்த எனக்கு அந்த பயிற்சி உண்டுங்கிறது உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? வேணாம், நான் சொல்றேன். நானே சொல்றேன். யாருக்காக இதெல்லாம் செய்யறியோ அவ உனக்கு உண்மையா இல்ல. நம்பல. கலை ஒரு வீடியோ எடுத்திருக்கா, அத பாரு. புடி. ஹலோ. பிளான் கரெக்டா போயிட்டு இருக்கா? வாங்கின பணத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யணும், புரியுதா? எனக்கு புரியுது யோகி. எல்லாம் கரெக்டா நடக்கணும். கண்டிப்பா பிரம்மா சார் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே கரெக்டா நடக்கும், கவலைப்படாதீங்க. கவி நம்பிட்டானா? ஆமா. நீ ஏமாத்துறது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கவினா? அவன் ஒரு முட்டா பையன். என் பின்னாடி பைத்தியக்காரன் மாதிரி சுத்திட்டு இருக்கான். அவன் என்ன 100% முழுசா நம்புறான். எனக்காக கண்டிப்பா நிசம்ப சுதனி இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கணும். பிரம்மா சார் நினைச்ச மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கும். இதை தாண்டா நானும் கலையை உன்கிட்ட சொல்ல வந்தோம். எங்க சொல்ல விட்ட? இப்ப நான் என்ன பண்ணணும்? உள்ள போனோம், காரதுக்கு மேல போகாது. எல்லாம் வாங்க. பரத், அங்க செக் பண்ணுங்க. எஸ் மேடம். இங்க செக்யூர்டா இருக்கா பாருங்க. ஓகே மேடம். ஓகே மேடம், சேஃப். பெரிமீட்டர் செக்யூர்ட் சார்.
गरुडाय वेदरूपाय दीनतापुत्राय विष्णु भक्ति प्रियाय नमस्तकाय बहु पराक्रमाय शीलाय सर्वभक्ताय सर्वदोष विश्व सर्व विनाशनाय स्वाहा स्वाहा காட்டை பத்தி தெரிஞ்சவங்களை அனுப்ப வேண்டியதானே பிரம்மா. பைசன்ட்ட போய் கண்ணா காமிச்சா பயந்தா நிற்கும். அதான் தூக்கிருச்சு. பிரச்சனை பைசனா இல்லை நீங்களாடா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடனே அனுப்பிடுவோம். அங்கே போய் கேட்டுக்க. ஓ டாக்டர் ரியோ. கவின் 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 தம்பி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. பால் உனக்கு வேணுமா வேணாம்? ஆளுடா அவ வேணுமா வேணாமா? பெல்லு இனி உன் வேட்டதான் போ. மகாயோகி குரு பிரம்மா எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ஒரே வெட்ல தலை துண்டாகும் பார்த்தேன் பில்லு. விட்டுறா. இன்னும் ஏமாத்திட்டியே. வெற்றா வெட்ட உழைக்க தெரியாத நாய்ங்களா. உனக்கு என்னடா பெனிஃபிட்? நிசம்ப சுதனியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அதோட பேட்டர்ன் வேல்யூ $7 crore. இந்த காட்டே வாங்கலாம்டா. ஏன் எதை வேணும் எதை வேணாலும் வாங்கலாம். சாகர வரைக்கும் கஷ்டப்பட்டு செத்தான உங்க அப்ப அதுவாட வாழ்க்கை. போடா போடா பின்னாடி. ஆட்டமா காட்டுறேன். அப்படியே பார்த்தோம்டா நாங்க. பெல்லு போட்டுறவா போட்டுறவா. வேணாம் வேணாம் கவின் வேணாம் வேணாம். போட சொல்லு. எப்படி சொல்லுவான்? அவனுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் தெரியுமே. மிட்டாய் தேன் மிட்டாய் டேஸ்ட் தெரியல. இயற்கையை காப்பாத்தலாம். இயற்கை காப்பாத்தி காப்பாத்தி என்ன பண்ணுவ? இங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய நாகரிகம் தெரியுமா? பண்பாடு கலாச்சாரம் ஒன்னும் தெரியாது. எல்லாம் ஃபுல் ஃபாரின் கல்ச்சர்ல ஊறி போய் கிடக்குறாங்க. நம்ம அப்பனுங்க போய் சித்தவத்திரிகளை பார்த்தா காட்டு மிராண்டிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. மரியாதை இருக்கா நமக்கு? இங்கிலீஷ் மருந்து வந்த புதுசு ஊர்ல பெருநோய் வந்துச்சு. எங்க அப்பா மருந்த தூக்கிட்டு வீடு வீடா ஓடினா இத குடிங்க குணமாகும்னு சொன்னான். பிச்சை எடுக்க வந்தவன விரட்டுற மாதிரி அசிங்கப்படுத்தி விரட்டினாங்கடா. எல்லாரும் அலோபதி பின்னால ஓடினாங்க. சோத்துக்கு வக்கெல்லாம் வச்சத்தாண்டா எங்க அப்பா. அப்ப தோணுச்சு இங்க ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் எளிமையா கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வேல்யூ கிடையாதுடா. இதே இது நம்ம ஊர்ல 50 பைசாவுக்கு கிடைக்கும். நம்ப மாட்டா. ஃபாரின்காரன் கண்டுபிடிச்சா இம்போர்ட்டர்னா 500 ரூபாய்னாலும் வாங்கி திம்பா. எதுவும் எங்க அப்பனுக்கு புரியல. தூக்குல தொங்கினா. எனக்கு புரிஞ்சிச்சு. எல்லாரையும் வரிசையில் வச்சு உனக்கு புரிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு.
தான் சொல்றேன். சைக்கோ நாயே, எத்தனை பேரோட தேகத்தினாலதான் இத்தனை கண்டுபிடிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு பிரச்சனைனா அத்தனை பேர் அசிங்கப்படுத்தி வேணா. உனக்கு புரியல, உனக்கு புரியாதுடா. தா இருக்காத வாளு எங்களை வேவு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவளோட கையில இருக்கிற நரம்ப கட் பண்ணிட்டேன். இன்னும் 20லேருந்து 30 நிமிஷம் காலி. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மூலிகைகளை எது ரத்த பக்கம் நிறுத்தணும் உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா கொத்து கொத்தா மனுஷ உயிர்களை வாங்குற உலகத்துல இருக்க எல்லா வைரஸையும் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா அதுக்கு நிசம்பு சுத்தி வேணும்டா. நானும் வேணும். கன் கன் கன். சஞ்சீவினி வேர் பத்தி ஒரு கதை தெரியுமா? சின்ன செங்காக்கா கால சங்கிலி கட்டி விட்டுருவோம். அது கத்துற கத்தலை கேட்டு எங்கேயோ இருந்த சஞ்சீவி வேரை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா காக்கா சங்கிலி மேல வைக்குமா. சங்கிலி உருகிடுமா. பிள்ளைய கூட்ட அந்த அம்மா போயிடுமா. ஆனா அந்த சஞ்சீவினி வேர் இருக்குல்ல, அது அங்கேயே கிடக்கும். அதே கதை தான் இங்கேயும் நடக்குது. வாட்ஸ் யுவர் நேம்? கலை கலை. உனக்கு இவ வேணும், எனக்கு நிசம்ப சோதனை வேணும். பார்க்கலாம் ஆட்டத்தை. என்ன கலை இப்படி பேசுற? எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன்னோட நிதானம் தான். ஆனா எனக்கு ஒன்றுனதும் அதை நீ இழந்துட்ட. அவ எதிர்பார்க்கறதோ அதுதான். இல்ல, நான் என்ன இழக்க மாட்டேன். கண் தெரிந்தால் பாவம் தீராகின விழியின் மொழி இங்கே களவானதோ. இருள் சூழ்ந்த இதயத்தில் வெளிச்சம் வர அளித்தாயோ நீ அவளை விடியல் தர. கலை கலை கலை,
என்ன கலை? இத்தனை நாள் நீ காப்பாற்றி போராடின விஷயத்த என்ன காப்பாற்றி அதை நீ இழந்துடாத பெல்லு. நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை நீ அவனுக்கு கொடுத்துடாத பெல்லு. பாதை தெரியாத பேதை இவனோ. பெல்லு பெல்லு ஆ இதயத்தில் கத்தி இறங்கிட்டா நிசம்ப சூதனையால கூட காப்பாற்ற முடியாதுல்ல. உனக்கு தான் ஒன்றும் ஆளு இல்லை. எனக்காக பிறந்தவ. நான் அவனை காப்பாத்திடுவேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பிறந்தது மட்டும் உனக்காக இல்லை. என்ன மன்னிச்சிரு. இப்படிதான் என் கலை செத்தா. காட்டுக்கு நான் அழுதா பிடிக்காது. ஆனா என் கலை எப்படி? அப்புறம் நான் எப்படி அழாம 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 எப்படி? காடு அதெல்லாம் காப்பாத்து நான் மட்டும் இல்ல, என் தேவதை கலை கலை மனதேவதை காடு. நான் கொஞ்சம் அழட்டுமா? அழுமா அழுமா. என்ன பெல்லு? உன் லவரோட லைஃப் போச்சா? சென்டிமெண்ட் அந்த கரும பிடிச்ச சென்டிமெண்டால எத்தனை உயிர் போகுது பாத்தியா? நான் அவன் நல்ல பொண்ணுடா, உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணிருக்கிறா. இன்னும் எல்லாரும் ஆட்டு உடஞ்சு அம்பு விடுவாங்க, இவா உண்மையிலேயே கத்தி விட்டுட்டான். ஏண்டா நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்க, யூஸ் பண்றேன்னு சொல்றவனே விட மாட்டீங்க. இது என்னடா டிசைன் பெல்லு? இனிமே நீ நானும் மட்டும்தான். உன் கண்ணு ரெண்டும் செத்து போச்சுடா.
உன் அப்பனை மாதிரியே இருக்கடா. இனி நீ நிசம்ப சூதினி இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன். 20-25 வருஷமா இங்க இந்த செங்காட்டுல தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு இன்னும் 5-10 வருஷம் போதுண்டா. இந்த காட்டே விலைக்கு வாங்கி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன்டா. அப்பனை என் கையால கொள்ளணும்னு பார்த்தேன். அந்த பழைய ஒன்ன வச்சு தீர்த்துக்கிறேன்டா. வாடா. இப்படியா சொட்டா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார்? என்ன பெத்தவங்க சாகும்போது கூட நிசம சுதனியை பயன்படுத்தல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எங்க அப்பா சொன்னாரு, மனுஷன் ஒரு தடவை தான் சாகணும். விதியை யாரும் மாத்தக்கூடாது. விதியை மாத்தக்கூடாது. உனக்கு மட்டும் ஏன்னா காதல ஊத்துனாங்க, உன்கிட்ட கொடுத்தாங்கன்னு. உன்கிட்ட இருந்தோம் உன்ன மாதிரி காசு பெரிய பிடிச்ச இந்த நாய்ங்க கிட்ட இருந்தோம். இந்த இயற்கையை காப்பாத்தான் நான் காப்பாற்று. கவின், கவின், அழகே